தீபிகா, தற்போது தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் சற்று பீதியுடன் தான் காணப்படும் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இதுவரை காணாத வகையிலே முதலமைச்சர் விஜயினுடைய மற்றொரு பக்கத்தை பார்த்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அண்மையிலே பட்ஜெட் தொடர்பான அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடைபெற்று முடிந்தது, அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் அந்த கூட்டத்திற்கு பிறகு மிக தெளிவாக அந்த கூட்டத்திலே விஜய் பேசிய காட்சிகள், அவர் பேசிய உரையெல்லாம் தற்போது கசிய ஆரம்பித்திருக்கிறது. அதிலே முதலமைச்சர் விஜய் மிக ஆவேசமாக பேசியிருக்கிறார். முதலில் அவர் சொன்னது என்னவென்றால், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது தமிழக அரசின் சார்பிலே. ஆனால் இந்த பட்ஜெட் கூட்டத்திலே நாம் விவாதித்த விஷயங்கள் குறித்து வெளியே ஒரு தகவல் கூட கசியக்கூடாது, கசிந்தால் தொலைத்து விடுவேன், அதுவரை பட்ஜெட் தொடர்பான ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே முதலில் உத்தரவு போட்டிருக்கிறார். என்ன முதலமைச்சர் விஜய் இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என பார்த்திருக்கார். அதற்கு பிறகுதான் அவர் ஆரம்பித்திருக்கிறார். அதிலே ஒன்றொன்றாக அவர் பேசியது நிச்சயமாக அமைச்சர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையிலே மிக கோபமாகவும் அதே சமயத்தில் எச்சரிக்கை விடும் வகையிலும் விஜய் தன்னுடைய அமைச்சர்கள் 35 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவை அது முதலமைச்சர் விஜய் தலைமையிலே அந்த 34 அமைச்சர்களுக்கும் மிக முக்கியமான பல அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்ஜெட் கூட்டத்தின் போது முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். அதிலே மிக தெளிவாக அவர் கூறும்பொழுது, தவறு செய்தால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்ற வகையிலே ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார். அதாவது தற்போது ஆட்சியின் செயல்பாடுகள் மற்றும் அமைச்சரின் கடமைகள் குறித்து முதலமைச்சர் விஜய் அதிலே விளக்கிய பிறகு கண்டிப்புடன் கூறியிருக்கிறார். சர்ச்சையில் சிக்காதீர்கள், தேவையின்றி சர்ச்சையில் சிக்கக்கூடிய விஷயத்திலே தலையிடாதீர்கள், தலையிட்டீர்கள் என்றால் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தவறு செய்யும் பட்சத்திலே அமைச்சர்களின் பதவியை கூட பறித்து விடுவேன் என்ற வகையிலே அவர் காரசாரமாக குறிப்பிட்டது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான் கூற வேண்டும். அதே போன்று எனக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நெருக்கமானவர்கள், வேறு அந்நியர்கள் என்ற எந்தவித பாகுபாட்டையும் பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அது நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை என்பது நிச்சயம், அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும், இதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு உத்தரவை மறைமுகமாக கொடுத்திருக்கின்றான் கூற வேண்டும். என்றால் அவர் கூறும்போது, மக்களின் நம்பிக்கையை பெற்று நாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், எனவே இந்த அரசு மீது எந்த விதமான புகாருக்கும் இடமளிக்காமல் வெளிப்படையான முழுமையான ஊழலற்ற நிர்வாகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு ஏதேனும் ஊறு விளைவிக்கும் வகையிலே யாருடைய செயல்பாடுகள் இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருந்தாலும், அமைச்சர் உள்ள எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அமைச்சராக இருந்தாலும், மூத்த அமைச்சர், புதிய அமைச்சர் என்றெல்லாமல் யாராக இருந்தாலும் நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பேன். மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை சிதைக்கும் வகையிலே எந்த விதமான செயல்களும் இடம் தரக்கூடாது என்ற வகையிலே மிக தெளிவாகவும் சற்று ஆவேசமாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் கடைசியாக ஒரு பஞ்ச் வைத்திருக்கார். அந்த பஞ்ச் தான் மிக முக்கியமானது. அதாவது ரீல்ஸ் எடுக்கிறேன் என்ற பெயரிலே சுய விளம்பர ரீல்ஸை பலரும், நமது கட்சியை சேர்ந்த பலரும் எடுத்து வருகிறார்கள். தாவேக்காவை சேர்ந்தவர்கள், தயவு செய்து அதையெல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக பள்ளிகளில் அது போன்ற ரீல்ஸ் எடுப்பது, அந்த மாணவர்களுடைய செயல்பாட்டை தடுப்பது, ஆசிரியர்களை தேவையின்றி சிக்கலுக்கு உள்ளாக்குவது, அதே போன்ற அரசு அலுவலகங்களில் தேவையின்றி பொது பணியை செய்ய விடாமல் தடுக்கும் வகையில் ரீல்ஸ் எடுத்து சுய விளம்பர ரீல்ஸ் எடுப்பவர்களுக்கெல்லாம் கடும் எச்சரிக்கை. இனி அவ்வாறு செய்யக்கூடாது. அமைச்சர்களின் கவனம் எப்பொழுதும் மக்கள் பணியிலும் தங்களது துறை சார்ந்த பணிகளின் முன்னேற்றத்திலும் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே முதலமைச்சர் விஜயின் இந்த திடீர் ஆவேசம், அதே போன்ற அடுத்தடுத்த உத்தரவுகள், தன்னுடைய அமைச்சரவை சகாக்களுக்கு போட்ட உத்தரவுகள் அமைச்சர்களை அனைவரையுமே ஒரு திக்குமுக்காட செய்திருக்கின்றதான் கூற வேண்டும். என்ன செய்வது, முதலமைச்சர் இவ்வளவு கோபமாக பேசிட்டார் என்று. ஆனால் விஜய் தெளிவாக இருக்கிறார். தம்முடைய அமைச்சர்கள் மீது ஏதேனும் தவறுகள் வந்தால், அந்த தவறுகள் நிரூபிக்கப்பட்டால் உடனடி நடவடிக்கை, அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்ற எச்சரிக்கையிலும் கொடுத்திருக்கார் என்ற தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. தலைமைச் செயலக வட்டாரத்தில் இதுதான் தற்போது பெரும் பரபரப்பு பேச்சாக இருக்கிறது. என்றால் தலைமைச் செயலக வட்டாரம் விசாரித்த பொழுது இந்த அமைச்சரவை குறித்த பல முக்கிய முடிவுகள், அதுக்கேற்ப பட்ஜெட்டிலும் பல அறிவிப்புகள் வர இருக்கின்றன. அந்த அறிவிப்பு குறித்து பட்ஜெட் வரும்போதுதான் தெரிய வரும். அதற்கு முன்னால் இது போன்ற உத்தரவுகளை பிறப்பித்திருப்பது என்பது அந்த அமைச்சரவை கூட்டத்தையே ஒரு பரபரப்பாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தேவையின்றி சர்ச்சைகளில் யாரும் சிக்கக்கூடாது, சிக்கினால் தேவையின்றி சிக்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை நிச்சயம் என்பது அமைச்சருக்கு ஒரு சிறு திகிலை ஊட்டிருக்கு என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் மிக மிக சீரியஸாக அந்த அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு
நீங்களும் நாமும் பார்த்து கொண்டிருக்கோம். கூட்டம் முடிந்த பிறகு பெரிய அளவுக்கு இந்த சுய விளம்பர ரீல்ஸ் எல்லாம் வருவது குறைந்திருக்கு, பெருமளவு குறைந்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக அமைச்சர்களிடமிருந்து சுய விளம்பர ரீல்ஸ் எதுவும் இதுவரை பெரிதாக வெளியாகவில்லை என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறேன் தீபிகா. எனவே முதலமைச்சர் விஜயனுடைய இந்த பேச்சும் அந்த அமைச்சரவை கூட்டத்தை வழிநடத்திய விதமும் தற்போது தலைமைச் செயலர் வட்டாரத்திலே பெரும் பேச்சாக இருக்கிறது தீபிகா.